ஆட்சி அமைப்பதற்கு தவேக தலைவர் விஜய்க்கு ஆளுநர் அர்லேக்கர் அழைப்பு விடுப்பாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தொடர்ச்சியாக 3 முறை ஆளுநரை சந்தித்த விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்தும் இதுவரை ஆளுநர் தரப்பில் இருந்து அழைப்பு விடுக்கப்படவில்லை. இந்நிலையில் ஆளுநர் விஜய்க்கு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி. பெரும்பான்மையை எட்ட இன்னும் 2 இடங்களே தேவை, உறுப்பினர்களே தேவை என்ற நிலையில ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பாரா என்ற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. குறிப்பாக தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த நிலையில்தான் பெரும்பான்மை ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ் கட்சி, விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளின் ஆதரவை தமிழக வெற்றி கழகம் கோரியது. இதற்கிடையில் தான் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய ஆதரவை தெரிவித்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 112ஆக உயர்ந்தது. அதன் தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகளும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் இன்று காலை 10 மணிக்கு பிறகாக தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான செய்தியாளர் சந்திப்பிற்கும் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் விஜய்க்கு ஆதரவான சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 118ஆக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம். அதில் எந்த சிக்கலும் இருக்காது. ஆனால் நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் அமமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் ஒரு புகார் அளித்திருந்தார். ஏற்கனவே டிடிவி தினகரனை பொறுத்தவரையில் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கரை நேரில் சந்தித்து தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினரிடம் குதிரை பேரம் பேசப்படுவதாகவும், ஆனால் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை மாலை முதல் காணவில்லை என்ற ஒரு புகாரும் அவர் அளித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக அமமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் ஆளுநரை நேரடியாக சந்தித்திருந்தார். அப்போது பார்த்தோம் என்றால் தன்னுடைய கைபேசி தவறிவிட்டதாகவும், அதன் காரணமாகவே தன்னால் எந்த ஒரு அழைப்பையும் ஏற்க முடியவில்லை எனவும், இருந்த போதிலும் ஆளுநருடைய செயலாளர்கள் வேறு ஒரு எண்ணிற்கு தன்னை தொடர்பு கொண்டதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் அமமுக தனக்கு ஆதரவு அளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் பார்த்தோம் என்றால் அமமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு எந்த ஒரு ஆதரவும் அளிக்கவில்லை, அதே போன்று பார்த்தோம் என்றால் அது தன்னுடைய கையெழுத்தும் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த புகார் என்பது நேற்று அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த பரபரப்பையே ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக எந்த ஒரு அரசியல் கட்சியும் போலி கடிதம் அளித்திருந்தால் கடுமையான சட்ட நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு தெரிவித்தாலும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பது சந்தேகம் தான் என்ற ஒரு தகவல் என்பது தற்போது தெரிவிக்கப்படுகிறது. அமமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் அளித்திருக்கக்கூடிய புகார் மீது ஆளுநர் விசாரணைக்கு உத்தரவு இடவும் வாய்ப்புகள் என்பது அதிக அளவில் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. எனவே ஆளுநரின் முடிவே இறுதியானதாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குதிரை பேரம் பேசப்படுவதாக டிடிவி தினகரனும் ஆளுநரிடம் புகார் அளித்திருந்தார். எனவே அது தொடர்பாகவும் ஆளுநர் விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை பொறுத்தவரையில் நேற்று இரவே தன்னுடைய எக்ஸ்பிரஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த பதிவை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்து அதற்கான கடிதம் என்பது இமெயில் மூலம் அனுப்பப்பட்டிருந்ததாக அவர் தெரிவித்திருந்தார். தற்போது செய்தியாளர் சந்திப்பில் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அவர் வெளியிட இருக்கிறார். விசிக தலைவர் திருமாவளவன் ஆதரவு தெரிவித்த பிறகாக விஜய் விசிகவினுடைய கட்சி அலுவலகத்திற்கு நேரடியாக செல்ல இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தற்போது பெரும்பான்மையாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருந்தாலும் கூட நேற்று அமமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமமுகவினுடைய சார்பில் டிடிவி தினகரன் ஆகியோர் அளித்திருந்த புகார் மீது ஆளுநர் விசாரணைக்கு உத்தரவிட்டால் பதவியேற்பு விழா என்பது தாமதமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே ஆளுநரின் முடிவே தற்போது இறுதியானதாக இருக்கும். இந்த நிலையில்தான் ஆளுநர் இன்று என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்ற ஒரு பரபரப்பு என்பது அரசியல் வட்டாரத்தில் தற்போது எழுந்திருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி நந்தினி.